ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லண்டன் ஒரு தமிழ் திவ்ய பிரசாந்த் கருப்பணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 40 பேர் செத்து போயிட்டாங்க. 110 பேர்த்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இதை பற்றி வீடியோவில் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, கள்ளச்சாராயம் ஏன் காய்ச்சுறாங்க, அது ஏன் குடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மார்க் வச்சுருக்காங்க. டாஸ்மார்க்கில் சாராயத்தோட விலை 2003 நான் மொதல் பீர் குடிக்கும்போது பீரோட விலை 55 ரூபா. இன்றைக்கி பீரோட விலை எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. மேபி 150 ரூபா 160 ரூபா இருக்கலாம். அந்த அளவுக்கு பீரோட விலை ஏறிச்சு. எனக்கு ஹார்ட்டு கோட்டரை பற்றி தெரில, விலை ஏறிடுச்சு. அப்படிங்கும்போது சாராயம் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கெலாம் 30 பைசா. நான் சொல்கிறது 2003க்கு முன்னாடியே சொல்கிறேன். 20 பைசா 30 பைசா நான் சாராயம் குடித்ததில்லை. குடிச்சிங்க சொல்லியிருக்காங்க. 20 பைசா 30 பைசா ஒரு டம்ளர் சாராயம் பாக்கெட்டில் போட்டு டம்ளரில் ஊற்றி கொடுப்பாங்க. அது வாங்குறத பொறுத்து. பாக்கெட்டாக வாங்கினா 80 பைசா, ஒரு டம்ளர் வாங்கினா 30 பைசா, அந்த ரேஞ்சில் அன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2000 to 2001-2 அந்த டைமில். பட் இப்போ டாஸ்மார்க்கில் வருஷம் 10 ரூபா ஏற்றுறானுங்க. உள்ளே இருக்கிறவனுங்க 5-10 வாங்குறானுங்க. 150 ரூபா பீருன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறவனுங்க 10 ரூபா வாங்குறானுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, 160 ரூபா. இன்றைக்கி அசால்ட்டாக ஒரு குவார்ட்டர் குடிக்கிறவன் 150 ரூபா 160 ரூபா போட்டு வாங்கணும். இல்லாட்டி ஒரு ஆஃப் அடிக்கிறவன் 350 ரூபா 320 ரூபா 330 ரூபா போட்டு வாங்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபா எச்சா கொடுக்கணும். நியர்லி 350 ரூபா ஆகும். சைடிஸ் இருக்குது. டோட்டலாக 400 ரூபா 450 ரூபா ஆகும்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. இதே சாராயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பாக்கெட் என்ன 10 ரூபாய்னு விற்பானுங்க. 20 ரூபாய்னா விற்கிட்டோம். பாக்கெட் ஒரு 20 ரூபான்னு வச்சோம்னா இந்த இடைத்தரர்கள் புரோக்கர் புண்டாமானுங்க ஒரு 10 ரூபா சேர்த்து 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம். வாங்குறவனுக்கு 30 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கினானுங்கன்னா போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வாங்கி குடிக்கிறாங்க. ஏன் போய்ட்டு 350 ரூபா 400 ரூபா செலவு பண்ணணும்? அதே போது தானே இதுலேயும் வருது. அதனால் சாராயத்தை வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி மக்கள் குடிக்கிறாங்க. இது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் மட்டும் இல்லை, நிறைய ஏரியாவோட சாராயம் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த பகுதியில் மக்கள் இறந்தனால இன்றைக்கி நியூஸ் பெரிய நியூஸாக வந்திருக்கு. இதே அந்த பகுதியில் 40 பேர் இறக்கல, 110 பேர்த்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை அப்படின்னா இது யாரும் கண்டுக்கு போகிறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த வாங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு சொல்லிட்டேன் ரீசனு எனக்கு தெரிஞ்சு. பட்டு மக்கள் எதுக்காக குடிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இதில் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதா, கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், அதாவது டிஎம்கே விட்டுருங்க, இன்றைக்கி அதுதான் ஆட்சியில் இருக்குது. அதனால் எதிர்கட்சிகள், இடைக்கட்சிகள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. எப்படி ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியும், போலீஸ் இல்லையா, கலெக்டர் இல்லையா அப்படின்ட்டு. கலெக்டர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இது கள்ளச்சாராயத்தால் மட்டும் சாகலை, வேறு உடல் ரீதியான காரணமும் இருந்திருக்கு, அதனால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். மற்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நிவாரண நிதினா அந்த குடும்பத்துங்களுக்கு, இறந்து போன குடும்பங்களுக்கு பையன் பிள்ளைங்க அவங்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட்டு 10 லட்சம் அறிவிச்சிருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு அறிவிச்சிருக்கு, தலைக்கு எவ்வளோ அப்படின்ட்டு. ஓகே, இதெல்லாம் அறிவிக்கிறாங்க. ஒரு விபத்து தவிர்க்க முடியாத விபத்து நடக்குது, கவர்மெண்ட் பணம் கொடுக்குறாங்க, மற்ற கட்சிகள் பணம் கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்கிறது நல்ல விஷயந்தான். ஓகே, அதை பண்ணட்டும். இதில் எவனும் கொள்ளையடிக்காமல் இருந்தால் சரி. நேரடியாக கொடுக்காம இந்த கட்சியில் பொறுப்பு இருக்கிறவன் புழுல் இருக்கிறவன்ட்டெல்லாம் காசாக கொடுத்து இதில் இருக்கிற இடையில் இருக்கிறவன் எவனும் திங்காமல் இருந்தால் சரி. அந்த பணம் அந்த குடும்பங்களுக்கு போய் சேர்ந்தால் நல்லது. கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அப்படின்னா ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஆனால் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா குடிக்கிறவனே ஒருத்தங்கிட்ட சொல்லியிருப்பேன், அங்கே விற்கிறானுங்க, இவன் விற்கிறியான், என் பேர் ஏதாவது சொன்னானுங்க, கண்ணுக்குட்டியோ கறவைக்குட்டியோ ஏதாவது சொன்னாங்க. அந்த ஒரு 3 பேர் தான், அந்த ஃபேமிலியில் இருக்க 3 பேர் தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அவங்க 3 பேர் மட்டும் எப்படி ஒரு ஊருக்கே சப்ளை பண்ணியிருக்க முடியும்? இடையில நிறைய பேர் இருந்திருப்பாங்க, பட் அவங்க பேர் வரல. அது வரும்போது நம்ம பேசுவோம். போலீஸ்க்கு அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. மேபி மாமூல் கொடுத்துருக்கலாம், அவங்க வாங்கியிருக்கலாம், வாங்காமே இருந்திருக்கலாம், இவங்க கொடுக்காமே இருந்திருக்கலாம், சாவு நடந்திருக்கலாம், இதில் எது வேணாலும் நடந்திருக்கலாம். அப்படி போலீஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்னா, அந்த மாமூல் வாங்கியிருந்தா அப்படின்னா, வாங்கின போலீஸை சொல்கிறேன், நான் வாங்காத போலீஸை சொல்ல, போலீஸ்காரங்க யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு கூட்டி கொடுத்து பொழப்பு நடத்தலாம். அது பெஸ்ட்டு. இதோட இந்த கள்ளச்சார மாமூலோட அதிகமாக மாமூல் வரும். நான் அந்த பணத்தை வாங்கிட்டு கள்ளச்சாராய்க்கு அனுமதி பண்ணாங்களோ அவங்கள சொல்கிறேன். யாருன்னு என்னன்னு தெரியாது, அப்படி வாங்கிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள சொல்கிறேன். இந்த பொழப்புக்கு கூட்டி கொடுத்து பொழப்பு நடத்துனாங்கன்னா இன்னும் வசூல் வேட்டை அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வேறு சொல்லியிருக்காரு. மெத்தனால் அதுக்கு முன்னாடி மெத்தனால் பற்றி சொல்லியிருக்கேன். மெத்தனால் சாராயம் காய்ச்சும் போது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது அதிக லெவலில் இருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்த் பாதிக்கப்படும். அது உடனே எஃபெக்ட் காட்டக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் மெத்தனால். அதில் தான் அந்த 40 பேர் இறந்துருக்க வாய்ப்பு இருக்கும். மேபி உடம்புல பிரச்சனை இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். எல்லாத்துக்கும் ஒரு வயிற்று வலி இருக்கும், ஒரு முதுவலி இருக்கும், கால் வலி, ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். குடல் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். அவங்க எரிசாராயத்தை எடுக்கும் பொழுது மெத்தனாலோட தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது அது டோட்டலாக அஃபெக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. உடனே ரிஃப்ளெக்ட் ஆகி இன்றைக்கி 40 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெத்தனால் எப்படி உள்ளே வந்துச்சு அதை முழுமையாக கண்டுபிடிச்சி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மெத்தனால் எப்படி உள்ளே வருது அப்படின்னு தெரில அப்படின்னா அது கவர்மெண்ட் நடத்துறதுக்கு போல் கம்மன் வீட்டில் சும்மா படுத்துருக்கலாம் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு. ஒரு ஆர்பர்லேருந்து கடத்திட்டு வர பொருள் எங்கேருந்து வருதுன்னு தெரில, அங்கே இருக்கிற அதிகாரி யார், எப்படி உள்ளே வருது பொருள், இதெல்லாம் தெரியாத ஒரு கவர்மெண்ட்டை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஒரு எதுக்கு இருக்கணும், அது கம்முன்னு வீட்டிலே படுத்துருக்கலாம். இன்றைக்கி சாராயம் காய்ச்சறவனு தான் இந்த வேதிப்பொருட்களை யூஸ் பண்ணி காய்ச்சறானுங்க. இதே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் காய்ச்சனவனுங்களாம் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி சாராயம் காய்ச்சனவனுங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்த இன்டகிரேட், இந்த வெல்லம், கருப்பட்டி, இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் போட்டு தான் காய்ச்சிக்கிட்டு இருந்தானுங்க. அப்போ குடித்தவங்களாம் எவனும் சாவலை. இன்னைக்கு குடிக்கிற அந்த வேதிப்பொருளை கலக்கிறவனுங்க கலந்துட்டு இருக்கும்போது தான் எல்லோரும் செத்துட்ருக்கானுங்க. அதனால் சாராயம் காய்ச்சறது தப்பு. கவர்மெண்ட் ஆல்கஹாலோட விலையை நீங்கள் எப்படி டாஸ்மார்க் மூட போகிறது கிடையாது, மூணுனா கவர்மெண்ட்டை மூடணும். அதனால் டாஸ்மார்க் மூட போகிறது கிடையாது. அதனால் எதை மூடணுமோ அதை மூடிட்டு டாஸ்மார்க்கில் விற்கிற விலையை குவார்ட்டர் பீரு, ஹாட்டு பீரு, எது வேணாலும் சரி, அதோட விலையை குறைச்சிங்க அப்படின்னா எல்லோரும் மூடிக்கிட்டு டாஸ்மார்க்கில் வாங்கி குடிப்பாங்க. இல்லை அப்படின்னா என்ன இந்த விஷயம் என்ன 1 மாதம் 2 மாதம் பேசுமா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவர்கள் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏதாவது படம் ரிலீஸ் ஆகும், இல்லை வேறு ஏதாவது நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது, அது அந்த இடைத்தேர்தல் முடிஞ்சு போச்சு. இதை பற்றி யாரும் பேச போகிறது கிடையாது. இன்னும் வேறு எவனாவது சாவியான், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு சாவானுங்க, இல்லை 2 வருஷம் கழிச்சு கூட சாவலாம், இன்னும் 40-50 பேர். அப்போ அதை பற்றி பேசுவோம். அதை பற்றி அது வரைக்கும் யாரும் பேச மாட்டோம். அதனால் குடிக்கிற வாயை போய் பொத்தி நீ குடிக்காதடா அப்படின்லாம் சொல்ல முடியாது. குடிக்கிறவன் குடிச்சிட்டு தான் இருப்பான். என்னையே எடுத்துக்கங்க, என்னால் குடிக்கிறது கண்ட்ரோல் பண்ண முடியல, குடிச்சிட்டு தான் இருக்கேன். என்ன அளவு உள்ளூர் சாராயம் குடிக்கிறது இல்லை, ஃபாரின் சாருக்கு மட்டும்தான் குடிக்கிறது. குடித்தா ஏன் கருமத்தை எப்படியும் சாவத்தான் போகிறேன். ஃபாரின் சார் குடித்தாலும் ஒரு 60-70 வயசில் சாக போகிறேன். உள்ளூர் சாராயத்தை குடிச்சிட்டு ஏன் முன்னாடியே சாகணும்? அதனால் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியான சரக்கே குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு குடிச்சிட்ருக்கேன். இப்போ கல் இறக்குனா கல் அனுமதி கொடுத்தா இந்த கள்ள சாராயத்தை ஒழிக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க. கல்லில் மாத்திரை போடாமல்
பனைமரத்துலேருந்து தென்னை மரத்துலேருந்து இறக்குற அந்த பானத்தில் மாத்திரை போடலைன்னா போதையும் வராது, ஒரு புண்டையும் வராது. அதனாலேயே அதுக்கு மாத்திரை போடுறானுங்க. இது இப்போ இல்லை, முன்ன இருந்தே போட்டுட்டு தான் இருக்கானுங்க. அதனால தான் மாத்திரை போடுறானுங்க. 2 சொம்பு குடித்தோம்னா லைட்டாக ஒரு கிறக்கமாக இருக்கும். அதை மாத்திரை போடாமல் கொடுத்தானுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கள்ளசாராயத்தெல்லாம் ஒழிக்க முடியாது. எல்லா ஊர்லேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நடக்காமலாம் இல்லை. அது தெரியாமல் இருக்குது. இப்போ செத்து போயிட்டானுங்களா, இன்னொரு கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணுவானுங்க காய்ச்சறத. அப்புறம் மறுபடியும் ஆரம்பிப்பானுங்க திரும்ப பழைய குருடி கதவு தோட்டிங்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமே சாராயம் குடித்து சாராயம்னு சொல்லக்கூடாது, கள்ளசாராயம் குடித்து இறந்த அந்த குடும்பங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அந்த குடும்பத்தில் மீதி இருக்கிறவங்க, அதாவது பசங்க பிள்ளைங்க, அவங்க நம்பி இருந்தவங்களுக்கு நல்லபடியாக அவங்க கவர்மெண்ட் கொடுக்குற நிவாரணத்தையும் சரி, மற்ற இதர கட்சிகள் கொடுக்குற நிவாரணத்தையும் சரி கரெக்டாக போய் சேரணும். அவங்களோட வாழ்க்கையை அவங்க மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் வேண்டிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.